வளர்ந்து வரும் வணிகச் சூழலுக்கு புதிய அடையாளமாக சாண்ட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் 70,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள சாண்ட்ரிக்ஸ் பிசினஸ் சென்டரை அறிமுகப்படுத்தியுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சாண்ட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் தரம், நம்பிக்கை மற்றும் காலக்கெடுவில் திட்டங்களை நிறைவேற்றுவதை அடிப்படை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. கடந்த 14 ஆண்டுகளாக வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்று வளர்ந்து வரும் இந்த நிறுவனம் தற்போது சுமார் 70,000 சதுர அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகமான சாண்ட்ரிக்ஸ் பிசினஸ் சென்டரை அறிமுகப்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூரின் முக்கிய வணிக மையமாக உருவெடுத்து வரும் நவ இந்தியா பகுதியில் அமைந்துள்ள இந்த வளாகம் விமான நிலையம், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் முக்கிய போக்குவரத்து மையங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது. இதனால் எதிர்கால வணிக வளர்ச்சிக்கான முக்கிய முகவரியாக இந்த வளாகம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டமிடல், வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் ஒப்படைப்பு என அனைத்து பணிகளையும் நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு குழுவே நேரடியாக மேற்கொள்வதால் தரத்தில் எந்தவித சமரசமும் இல்லாமல் திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக நிறுவன நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சாண்ட்ரிக்ஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ஜோசப் ஸ்டானி கூறியது, வாக்குறுதி அளிப்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி காட்டுவதுதான் எங்களின் அடையாளம். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் தரமான கட்டுமானங்களை வழங்கி வருகிறோம் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தலைமை செயல் அதிகாரி சௌமியா ராஜேஷ், சாண்ட்ரிக்ஸ் பிசினஸ் சென்டர் கோயம்புத்தூரின் வணிக வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும், தொழில் நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வணிகச் சூழலை வழங்கும் வகையில் இந்த மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தற்போது 5 லட்சம் சதுர அடிக்கும் மேற்பட்ட பரப்பளவில் பல்வேறு கட்டுமான திட்டங்களை சாண்ட்ரிக்ஸ் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை, தொழில்நுட்பத்திறன் மற்றும் தரமான கட்டுமானத்தின் மூலம் கோயம்புத்தூரின் வளர்ச்சியில் தொடர்ந்து பங்களித்து வருவதாக நிறுவன நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சாண்ட்ரிக்ஸ் பிசினஸ் சென்டரின் திறப்பு நிறுவனத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளதுடன் கோயம்புத்தூரின் வணிக வளர்ச்சிக்கு புதிய ஊக்கத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை நடைபெறும் துவக்க விழாவில் சாண்ட்ரிக்ஸ் பிசினஸ் சென்டர் வாடிக்கையாளர்களுக்கு சாவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் சாண்ட்ரிக்ஸ் நிறுவனத்தின் திட்ட மேலாளர் டேவிட் கிறிஸ்டோபர், நிர்வாக உதவியாளர் வைஷ்ணவி திருப்பதி மற்றும் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.